ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதகே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1197. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு நேர் சிஷ்யர்கள் தரும் சான்று, 2ஆம் பகுதி. தோட்டகாச்சாரியால் புத்தி பிரகாசமே இல்லாத மாதிரி பரம எளிமையாக அடங்கி இருந்து கொண்டு நிறைந்த பக்தியுடன் ஆச்சாரியாளுக்கு ஷரீர சேவை செய்து வந்தவர். அப்படிப்பட்டவர் உணர்ச்சி பெருக்கில் தம்முடைய குருவையே பகவத் அவதாரமாக கொண்டாடுவது இயற்கைதான். சுரேஸ்வராச்சாரியால் அவர் மாதிரி இல்லை. அவர் மகா பண்டிதராக பிரகாசித்தவர். பூர்வத்திலே நிறைய யாக யஜ்ஞாதிகள் செய்த கர்ம மீமாம்சகராக இருந்து கொண்டு அந்த மதத்தை ஆதரித்து காரசாரமாக வாதங்கள் பண்ணியவர். ஆச்சாரியாளின் ஞான மார்க்கத்தை கட்டோடு ஆக்ஷேபித்தவர். முதலில் அவர் ஆச்சாரியாளை கண்டபொழுது, பின்குறிப்பு, இந்த சம்பவ விவரங்கள் பிற்பாடு காணலாம். ஆச்சாரியாளுடைய ஞான காந்தியையோ காருண்ய மாதுரியமோ அவரை கொஞ்சம் கூட தொடவில்லை. ரொம்பவும் அவமரியாதையாக சண்டை பிடிப்பதாகத்தான் அவர் ஆச்சாரியாளிடம் பேச ஆரம்பித்தார் என்று சங்கர விஜயங்களில் இருக்கிறது. அப்புறம் அவரே ஆச்சாரியாளிடம் வாதத்திலே தோற்றுப்போய் ஆச்சாரியாளின் சித்தாந்தமே சித்தாந்தம் என்று ஏற்றுக்கொண்டு சந்நியாசம் வாங்கிக் கொண்டு அவருடைய சிஷ்யராக ஆனார். முன்னே ஒரே கர்மானுஷ்டானம், அதற்காக வாதச்சண்டை போடுவது என்று இருந்ததற்கு நேர்மாறாக இப்பொழுது ஒரே ஞானம், வேதாந்தம் என்று தத்வார்த்தமாகவே போனார். காரியமே இல்லாமல் இருக்கிறது தான் முடிவான லட்சியம் என்பதை விளக்கி நைஷ்கர்மிய சித்தி என்ற புஸ்தகம் எழுதினார். ஆக பூர்வத்திலே தீவிரமான கர்ம மீமாம்சகராக இருந்த பொழுதும் சரி, அப்புறம் ஆச்சாரியாளின் சிஷ்யராகி அடியோடு மாறிய பிறகும் சரி, அவர் உணர்ச்சி வசப்படுவது என்று இல்லாமல் இருந்தவர். முதலில் ஒரே காரியமும் அறிவு சண்டையுமாக இருந்தவர். அப்புறம் மனசின் உணர்ச்சிகளே இல்லாத ஞானம், சாந்தம் என்பதிலே ஈடுபட்டு விட்டார். தத்வரீதியில் விஷயங்களை எடுத்துச் சொல்லி நிலைநாட்டுவதில்தான் இப்படியானவர்களுக்கு கவனம் இருக்கும். குருவை அவதாரமாக ஸ்துதித்து சமஜாயத சேதசி கௌதுகிதா என்று தோடகாச்சாரியால் சொன்னது போல சித்தம் சந்தோஷத்தில் பூரித்து நிறைவதாக இவர்கள் சொல்வதற்கு இல்லை. இப்படியெல்லாம் இருந்தும் சுரேஸ்வராச்சாரியால் ஆச்சாரியாலை தமோந்தகாரத்தை விரட்டும் ஞான சூரியனாக கொண்டாடி சொன்னார் என்று பார்த்தோம். அது பிருகதாரண்யக்க வார்த்திகத்தில், அதாவது தைத்திரிய உபனிஷத்திற்கு ஆச்சாரியால் செய்துள்ள பாஷ்யத்திற்கும் சுரேஸ்வராச்சாரியால் வார்த்திகம் எழுதியிருக்கிறார். அதிலே ஆச்சாரியால் பரமசிவ அவதாரம் என்றே துவனிக்கும்படியாக ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கிறார். முமுக்ஷு சார்த்தவாகஸ்ய பவநாம பிருதோ யதேஹே. முமுக்ஷுக்களின் கோஷ்டிகளுக்கெல்லாம் தலைவர், பவனுடைய பெயரை தாங்கும் யதி, அதாவது சந்நியாசி என்று அர்த்தம். முமுக்ஷு என்றால் மோட்ச காங்ஷிகள், அதாவது மோட்சம் அடைய வேண்டும் என்று விரும்பி அதற்காக முயற்சி செய்பவர்கள். சார்த்தவாகன் என்றால் பொதுவாக ஒரு பெரிய வியாபாரிகளின் கோஷ்டிக்கு தலைவன் என்று அர்த்தம். படகுகளில் திரைகடல் ஓடி அல்லது பாலைவனத்தில் ஒட்டகங்களின் மேல் ஏறிக்கொண்டு இப்படியெல்லாம் வியாபாரிகள் கேரவன் போகும் பொழுது ஏற்கனவே அந்த வழிகளெல்லாம் நன்றாக அற்றுப்படி பண்ணிக்கொண்டு இப்பொழுது மற்றவர்களுக்கு ஜாக்கிரதையாக வழிகாட்டி அழைத்து போகும் லீடராக ஒரு பெரிய வியாபாரி இருப்பார் அல்லவா, அவன்தான் சார்த்தவாகன் என்பவன். இம்மாதிரி சம்சார கடலில் அல்லது சம்சார பாலைவனத்தில் வழிகாட்டியாக முமுட்சுக்களை அழைத்து கொண்டு போகிற ஆத்மீக சார்த்தவாகராக ஆச்சாரியாலை சொல்லியிருக்கிறார். இந்த வியாபாரியிடம் உள்ள சரக்கு, அவருடைய செல்வம் என்னவென்றால் ஞானம்தான். இதை சொல்லும் பொழுது பத்மபாதாச்சாரியார் அவரை அவருடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு செய்துள்ள பஞ்சபாதிகா என்ற வியாக்கியானத்திலே பாஷ்ய வித்தக குரு, அதாவது தாம் எழுதிய பாஷ்யங்களையே தம்முடைய செல்வமாக கொண்ட குரு என்று சொல்லியிருப்பது நினைவுக்கு வருகிறது. சந்நியாசியின் லட்சணப்படி பொருட்செல்வம் அவரிடம் இல்லாவிட்டாலும் ஞான செல்வத்தில் பெரிய வியாபார தலைவராக இருந்திருக்கிறார். அது இருக்கட்டும், அவதார சமாச்சாரம் அல்லவா பார்த்து கொண்டிருந்தோம். அதற்கு ஆதரவாக சுரேஸ்வராச்சாரியால் பவநாம பிருத்து என்று சொல்கிறார். பவன் என்கிற, அதாவது சிவன் என்கிற நாமத்தை தரித்து கொண்டிருப்பவர் என்று சொல்கிறார்.
இப்படி எதற்காக சொல்ல வேண்டும்? சிவாவதாரம்தான் இவர் என்று ஹிண்ட் பண்ணுவது தவிர இதற்கு வேறு காரணம் இல்லை. இப்பொழுது பத்மபாதாச்சாரியாலை விட்ட இடத்திலே எடுத்துக்கொள்வோம். சூத்திர பாஷ்யத்திற்கு வியாக்கியானம் செய்திருப்பதில் அவருடைய ஞானமும் வித்வத்தும் தெரிகிறதென்றால், ஆச்சாரிய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அவருடைய உசந்த பக்தி உள்ளம் பல கட்டங்களில் தெரியும். தோட்டகாச்சாரிய ஞான பாண்டித்யத்தை அடக்கி வைத்து கொண்டு பக்தராக மட்டும் தெரிந்தார். பக்தி உணர்ச்சியை அப்படியே கொட்டினார். ஹஸ்தாமலகரோ கிட்டத்தட்ட தட்சிணாமூர்த்தி மாதிரியே ஞான புஸ்தகம் ஞானவாதம் தோய்ந்து போனவர். உணர்ச்சி என்பதே அங்கே கிட்டே வராது. சுரேஸ்வராச்சாரியால் வேறு தினசிலே உணர்ச்சி வசப்படாமல் இருந்தார் என்று பார்த்தோம். பத்மபாதாச்சாரியார் தான் ஞானியாக இருந்ததோடு இமோஷனல் இன்டெலெக்சுவல் என்று சொல்கிற இரண்டாகவும் இருந்து கொண்டு பக்தராகவும் இருந்தார். தத்வார்த்தங்களை விவரித்து சொல்லும் வித்வானாகவும் இருந்தார். அவர் பஞ்சபாதிகாவில் ஆச்சாரியாலை ரொம்பவும் ரசமான விதத்திலே சிவ அவதாரமாக ஸ்தோத்தரித்திருக்கிறார். பரமேஸ்வரனுக்கு ஆப்போசிட் குணங்கள் மாதிரியே ஆச்சாரியாளுக்கு இருப்பதாக வேடிக்கையாக வார்த்தை விளையாட்டு பண்ணி ஒரிஜினல் சிவன் அப்படி, அவதார சிவன் இப்படி என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நாம் ஆச்சாரியாலை ஆதிசங்கரர் என்கிறோம். அவருக்கு பிற்பாடு அவர் ஏற்படுத்திய அநேக ஆச்சாரிய பீட்டங்களில் வரிசையாக வந்துள்ள அத்தனை சுவாமிகளுக்கும் சங்கராச்சாரியார் என்றே பெயர். இப்படி இருப்பதால் இவர்களுக்கெல்லாம் மூல புருஷராக இருந்தவரை ஆதிசங்கராச்சாரியாள் என்று சொல்வதாக வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஆச்சாரியாளின் காலத்திலேயே இருந்தவர்கள் அவரை ஆதிசங்கரர் என்று சொல்லியிருக்க முடியாது. அவருக்கு சமகாலத்தவர்களாக இருந்து கொண்டே அவரை அவதார புருஷர்தான் என்று தெரிந்து கொண்டவர்கள் கைலாசநாதனான சங்கரனையே ஆதிசங்கரன் என்றும், அவர்களுக்கு மத்தியிலே நடமாடிக்கொண்டிருந்த நம் ஆச்சாரியாலை அவதார சங்கரர் அல்லது அபினவ சங்கரர், அதாவது புதிய சங்கரர் என்றும் தான் சொல்லி வந்திருப்பார்கள். இந்த ரீதியிலே பத்மபாதாச்சாரியால் அவரை அபூர்வ சங்கரர் என்று சொல்கிறார். பூர்வ காலத்தில் இருந்து சங்கரநாமம் தாங்கியிருப்பது கைலாசநாதனான பரமேஸ்வரன். அவனே புதிதாக நிகழ்காலத்திலே வந்துள்ள பொழுது அபூர்வ சங்கரராகி விடுகிறான். இப்படி அபூர்வ சங்கரர் என்று பெயர் கொடுத்ததில் ஒரு ஸ்லேடையும் பண்ணியிருக்கிறது. அந்த ஸ்லோகம் முழுக்க ஏகப்பட்ட ஸ்லேடைகள். அதிலே இதுவும் ஒன்று. அபூர்வ என்றால் அதிசயமான, விசித்திரமான என்றும் அர்த்தம் இருக்கிறது. ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது என்று நாம் ஒன்றை சொல்லும் பொழுது இந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறோம். கைலாச சங்கரருக்கு நேர்மாறாக அநேக விஷயங்கள் அவதார சங்கரிடம் இருப்பதால் ஸ்லோகத்தில் அடுக்கிக் கொண்டே போய் கடைசியிலே அபூர்வ சங்கரர் என்று முடித்திருப்பதால் இப்படி ஒரு அதிசயமான விசித்திரமான பரமசிவனாக இவர் இருக்கிறார் பார்த்தீர்களா என்று காட்டுகிற மாதிரி இருக்கிறது. ஸ்லோகம் முழுவதையும் சொல்கிறேன். நமாம்ய போகி பரிவார சம்பதம் நிரஸ்தபூதிம் அனுமார்த்த விக்கிரகம் அனுக்ரம் உன்மருதித கால லாஞ்சனம் வினா விநாயகம் அபூர்வ சங்கரம். மூலசங்கரனுக்கும் அவதார சங்கரருக்கும் ஒரே வித்தியாசமாக சொல்லியிருக்கிறது. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, என் நாட்டவக்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.